நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞரணி பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டிலிருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு மிக முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்கு. இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகெங்கும் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது புகைப்பிடித்தல், மது பழக்கம், இதனது அதிகரிப்பு. இது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, பல குடும்பங்களுடைய நிம்மதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது, சமூகத்துடைய நலனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த பழக்கம், இந்த தீய பழக்கமானது களையப்பட வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பழக்கத்துக்கு ஆளானவர்கள், அடிமையானவர்கள்ட்ட கேட்டாலும் கூட பெரும்பாலானவர்கள் அதை கைவிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுல இருந்து அவர்களை மீட்பது அப்படிங்கிறது மிகச் சவாலான ஒரு காரியம். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? யாருடைய பொறுப்பு இது? அரசாங்கம் கடுமை காட்டி இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா, அல்ல பொறுப்பு சமூகத்துடையதா? இதுதான் இன்றைய இளைஞரணி விவாதிக்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்பு. முதலில் இது சார்ந்து வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என்ன கருதுகிறார்கள் பார்க்கலாம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கவிஞர் கண்ணதாசன் பாடியதைப் போல மக்களாக பார்த்து குடிப்பழக்கத்தை கைவிட வேண்டும். அப்பொழுதுதான் அது வெற்றி பெற முடியும். அந்த போதைப் பொருளும் குடியும் எப்படி மக்கள்கிட்ட சேருதுன்னு பாத்தீங்கன்னா, அது அரசாங்கத்தினுடைய துணை இல்லாம நடக்கவே நடக்காது. ஒன்னு சட்டபூர்வமாக இப்ப நடக்கிறது போல டாஸ்மாக திறந்து வச்சு ஜனங்களை குடிக்க வைக்கிறது போல நடக்கலாம். இல்லன்னா சட்டவிரோதமாக போதைப் பொருளையும் அதாவது குடிப்பழக்கத்தையும் இங்க வளர்றதுக்கான ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கைகள் இருப்பதை அனுமதிப்பதன் மூலமா கூட அது நடக்கலாம். அது எப்படி பார்த்தாலும் முதல் குற்றவாளியாக இந்த விஷயத்துல அரசுதான் இருக்குது. கிடைக்கவே இல்லைன்னா விட்டுருவாங்க பழக்கத்தவே. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மாறிடுவாங்க. சமுதாயத்தை விட அரசியல் சட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் ஷாப் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். நோய் நொடி இல்லாத தமிழகம் கண்டிப்பா உருவாகும். நம்ம நீ வாங்கி கொடுத்தா குடிச்சுதான் இருப்பான். அரசாங்கம் நிறுத்தணும். மது போன்ற கெட்ட பழக்கம் அரசாங்கம் திருத்தாது, மக்களா தானே திருந்தினால்தான் உண்டு. அந்த பழியை தூக்கி அரசு மேல போறாங்க, மக்கள் பொதுமக்கள் மேல போறாங்க. அவங்களா திருந்தணும். மக்கள் தானா திருந்தணுமா? அரசாங்கத்துடைய கடமை இதுல அதீதமாக முக்கியமானதாக இருக்கிறதா? இதுதான் இன்றைய விவாதத்தின் தலைப்பும் கூட. இந்த இருவேறு பார்வைகளோடு ரெண்டு அணிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த தரப்பு சொல்கிறது, அரசு எப்படி இதை கட்டுப்படுத்த முடியும்? இது ஒரு சமூக பிரச்சனை, காலங்காலமா இருந்துட்டு வர பிரச்சனை. ஆக சமுதாயம் தான் இதுல முக்கிய பங்காற்றுகிறது, தனி மனிதர்களுடைய பங்கு இதில் இருக்கிறது என்று. இல்லை இல்லை, இதுல முக்கிய பங்கு அரசாங்கத்துக்கு என்பது இந்த தரப்புடைய கருத்து. நான் இந்த பகுதிக்கு தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்ல, தனி மனிதர்களுக்கு தான் பொறுப்பு, சமூகத்துக்கு தான் பொறுப்பு அப்படின்னு? மனிதன் ஒரு சமூக பிராணின்னு நம்ம சொல்றோம். சமூக பிராணின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உறவுகளுக்கு அங்க முக்கியத்துவம் தர்றோம். சமூக பிராணியா இருக்கிற ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறு அவனையும் அவனது சமூகத்தையும் சார்ந்தது. அதுக்கு நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்ல முடியாது. என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயத்த நான் தான் விடணுமே ஒழிய என்னை வழிநடத்த இன்னொருத்தர் வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்கதா முட்டாள்தனம். ரைட். இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. இந்த ஒரு பரிபூர்ண மது விலக்கு அப்படிங்கிறது பிராக்டிகலி ஃபீஸிபிளா, சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் இன்னமும் இருக்கவே செய்யுது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 7ல போட்டுது ரைட் டு லைஃப். சோ கவர்மெண்ட் ஷால் ப்ரொவைட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அவங்களுக்கு தேவையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உண்டு பண்ணணும். பட் கவர்மெண்ட் ஹெல்த் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் ப்ரொவைட் போட்டுருக்கு. சோ அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இது குடிக்கிறதுனால அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது. சோ கவர்மெண்ட் இது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல பார்க்க போனீங்கன்னா கவர்மெண்ட் தான் கட்டுப்படுத்த முடியும். யூ ஆர் இன்ஃபிளிக்டிங் தட் ஹெல்த் ஹசார்ட் டு யூ. அரசாங்கம் கட்டாயமா குடிக்கணும், குடிக்கிறவங்களுக்கு மானியம்னு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது ஃபார் சம்திங் தட் யூ இன்ஃபிளிக்ட் அப்பான் யுவர் செல்ஃப், அரசாங்கத்தை நீங்க குத்தம் சொல்ல முடியுமா? நாங்க எதுக்கு அரசாங்கத்தை ஓட்டு போட்டு நிக்க வச்சிருக்கோம்னா, எங்களுக்கு தீமையான காரியங்கள் எது வருதோ எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு அது உண்டான நடைமுறையை படுத்தும் போதுதான் எங்களுக்கு உண்டான ஒரு தெளிந்த ஒரு புத்தி தெரியும். சோ அதனால நாங்க அதை நோக்கி செல்றதுக்கு அரசாங்கம் தான் உதவியா இருக்க முடியும். அரசாங்கம் விழிப்புணர்வு தந்துதான் திருந்தணும் அப்படின்னா இவங்களுக்கு கல்வி எதுக்கு? இன்னும் பல அமைப்புகள் எதற்கு? குடும்பம் எதற்கு? குடும்ப உறவுகள் எதற்கு? கேள்வி கேட்கிறேன். அரசாங்கம் விழிப்புணர்வு அரசாங்கம் தான் ஏற்படுத்தணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அரசாங்கத்துல, மாநில அரசாங்கத்துல
மதுவிலக்குங்கிற ஒரு துறை இருக்குல்ல, அது எதுக்குன்னு கேக்குறேன். அதுதான் எங்களுக்கும் தெரியல. அவங்களுடைய வேலைக்கும் இங்க எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இது வரைக்கும் செய்யவும் இல்ல, செய்ய தேவையும் கிடையாது. இது தனிப்பட்ட எதுக்குங்க மதுவிலக்கு துறை மூடிடுங்க. அப்புறம் எதுக்குங்க டாஸ்மாக் கடையும் திறந்து வைக்கிறீங்க? கேள்வி சேம்சங் கோல் அடிக்கிறாங்க பாருங்க, கை தட்டுங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டா நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம், நிறுத்திடுவோம், கவர்மெண்ட் தான் இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு ரூல்ஸ் போடுது, அதெல்லாம் அவங்க மதிக்கிறாங்களா? வண்டியில ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்றாங்க, போன் பேசக்கூடாது சொல்றாங்க டிரைவிங் பண்ணும்போது, அதெல்லாம் அவங்க மதிக்கிறாங்களா? இதெல்லாம் மட்டும் எப்படி மதிப்பாங்க? அரசாங்கம் கொள்ளையடிக்காதுன்னு சொல்லுது, ஸ்டாப் பண்றாங்களா? கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, ஹெல்மெட் போடாம போடுறாங்க, ஆக்சிடென்ட் நடக்குது. ஐபிசியே எடுத்துருவோமே, அரசாங்கத்துடைய சட்டங்கள்லாம் தூக்கி போட்டுருவோமே. அது ஒரு பொது ஒழுங்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்துடைய சட்டம் தேவை. ஆனா குடிங்கிறதும் குடியினால வர்ற அழிவுங்கிறதும் ஒரு பொது ஒழுங்கு கிடையாது. அது முதல்ல ஒரு தனி மனிதனை பாதித்து, அதுக்கு பிறகு ஒரு குடும்பத்தை பாதித்து, அதுக்கு பிறகுதான் ஒரு சமூகத்தை பாதிக்க வருது. அப்படிங்கும்போது பாதிச்சு கடைசியில் எங்க போய் நிக்குது? சமுதாயத்தை பாதிக்குது. அப்போ திருத்த வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கு தான் இருக்கு. முதல்ல இல்ல நாங்க எங்க குடும்பத்துல குடிக்க அடிமைப்பட்டிருக்காங்க, அவங்க நாங்க திருத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த திருத்தணும்னு நினைச்சு நாங்க டேப்லெட் எல்லாம் எடுத்து அவங்களை சரிப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவங்க அந்த குடிபோத கடையை அவங்க திறந்து வச்சிருக்காங்க. அதுல அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு வேற கொடுத்திருக்காங்க. இதுல அவங்க எங்க அவங்க கட்டுப்படுத்துறாங்க? அதுவும் நம்ம சுயநலத்துக்காக அவங்க மத்திய அரசு நம்ம அந்த மதுபான கடையை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லிருக்கோம், எங்களுக்கு அதுதான் வருமானம் கிடைக்குது அப்படின்னா ஒரு சுயநலம் தான் நாங்க மறைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லிங்க. இன்னைக்கு நீங்க தெருக்கு தெரு இல்ல ஒரு வீதிக்கு வீதி மதுபான கடையை திறக்கும் பொழுது அதோட ஆக்சசிபிலிட்டி அதிகரிக்கும் பொழுது இந்த ஒரு பழக்கம் அதிகரிக்குமா கூடும். அவங்க சொல்றது போல இதை திறந்து வைத்திருப்பது யாரோ தனியார் அல்ல, மதுவை கட்டுப்படுத்த, மதுவை ஒழிக்க கடமைப்பட்ட அரசாங்கம். மது அரசாங்கம் நடத்துது சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அதே அரசாங்கம் தானே சார் பூச்சிக்கொல்லி மருந்து பால்டைலையும் விற்க அனுமதி கொடுக்குது சார். ஏன் சார் மக்கள் அதை தேடி போக மாட்டேங்கிறாங்க? நாளைக்கு விஷம் வித்தா அரசாங்கம், பூச்சிக்கொல்லி மருந்து வித்தா அரசாங்கம் தான் விற்குது, அதனாலதான் நாங்க வாங்கி சாப்பிடுறோம் சொல்லுவோமா? அது விஷமா பயன்படுத்தி நாளைக்கு விஷம் விற்கும் அரசாங்கம். விக்குதுன்னு வச்சுக்கோங்க, விக்காது விக்குதுன்னா எடுத்து குடிப்போமா? இது அது ஒரு ஜஸ்டிபிகேஷனா? அதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனை கொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் இன்பம் தரும், தனக்கு களைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருந்துறாங்க. அந்த ஒரு போதை தரக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கறதுல யாருக்கேனும் மாற்று கருத்து இருக்கிறதா? மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருக்குன்னு சொல்றோம். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்ம மனிதர்களா இருக்கிறோம். அரசாங்கம் என்னதான் மது பாட்டில்களை விற்றாலும், புகையிலை போன்ற பொருட்கள் அரசாங்கத்தின் வழியாக வந்தாலும், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, புகையிலை உயிரை குடிக்கும். அந்த புகையிலை பாக்கெட்ல இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா நமக்கு அதை தொடவே மனசு வராது. நன்மை எது தீமை எதுன்னு அறிய தெரிந்த மனிதர்களுக்கு அதுல இருக்கிற தீமையை உணர்ந்து எடுக்க தெரியலையா? மதுங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு ஏதோ இந்த தமிழக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அறிமுகப்படுத்தின ஒரு விஷயம் அல்ல. மதுங்கிறது ஆதி காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து இருக்கு. இது தனி மனித உரிமையும் இதுல சேர்ந்தே கலந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா ஒரு பிளாங்கெட் பேன் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உரிமையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சார், நீங்க தனி மனித உரிமைக்காக அப்படின்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 2,65,000க்கும் மேற்பட்ட ஒயின் ஷாப் தமிழ்நாட்டுல இருக்குது. ஒரு நல்ல கல்வி 6,800 மது கடைகள் தான் இருக்கு. 6,000 இருந்தாலும் ஸ்கூல் எத்தனை இருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் 32 பள்ளிக்கூடம் தான் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் தான் அதிகமா இருக்கு. நிறைய பேர் ரிக்ஷா ஓட்டியும் இல்ல ஆட்டோ ஓட்டியும் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணி அவங்க கிட்ட வரும்? கம்மியா தான் வரும். இப்ப நம்ம ஒரு லிக்கரோட விலை இப்ப 100 rupees ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா, அதை நீங்க ஒய்நாட் நீங்க ஒரு 500 rupees நீங்க ஏற்றி வச்சீங்கன்னா எத்தனை பேரால அதை கன்சியூம் பண்ண முடியும்? கன்சியூமிலிட்டி ஏன் கம்மியாவாதா? இப்ப விலை அதிகமா இருக்கு, நான் அதை கொடுத்து வாங்கறதுக்கு நான் பாப்பேனா இல்ல மத்ததை கொடுத்து வாங்கறதுக்கு பாப்பேனா? அப்ப உங்களுக்கு விலையோட, அதாவது மதுபானத்தோட இது உங்களுக்கு கன்சியூமிங் கம்மியாவாதா? நிறைய பாமர மக்களோட இது கம்மியாவாதா? அவங்களால வாங்க முடியாத அந்த எபிலிட்டி வர்றதால எப்பயாவது ஒரு வாட்டி தான் அவங்க சாப்பிடுவாங்களா தவிர தினம் தினம் சாப்பிட்டு எல்லா பொதுமக்களையும் அவங்க துன்புறுத்த மாட்டாங்கல்ல. காசு இல்லாத நிலைமையினாலதான் இன்னைக்கு கள்ளச்சாராயத்தை தேடி போய் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்ல பாக்குறோம். கள்ளச்சாராயத்திற்கு பலி இத்தனை பேரு, 3 பேரு, 4 பேருன்ட்டு. இப்படி காசை ஏத்தணும்னா கள்ளச்சாராயத்தோட விற்பனை அதிகமாகுது. இது யாரோட தப்பு? அரசாங்கம் சொல்லக்கூடிய விளக்கமும் அதுதான். இன்னைக்கு அரசாங்கம் இந்த மது வியாபாரத்திலிருந்து விலகி கொண்டு விட்டது அப்படின்னா,
மது பழக்கம் அப்படியே நிக்காது. மது அப்படிங்கிறது காலங்காலமா இருந்து வரக்கூடிய விஷயம். கள்ளச்சாராயம் பெருகும், ஏற்கனவே பெருகியது, பல மரணங்கள் நடந்தது. அது போல மரணங்களும் கொடுமைகளும் வேறு வகையில அதிகரிக்குமே. அதனால அரசாங்கத்துக்கு வேற வழி இல்லாத இந்த ஒரு கசப்பான பணி செய்ய வேண்டியிருக்கிறது என்பது அரசாங்கத்துடைய விளக்கம். பரிபூர்ண மதுவிலக்கு சாத்தியமா? புகை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது, மற்ற போதை பழக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டியது பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. விரிவாக பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். நேர்களே, இது powered by YouQuit iQuit. It's a personal question. ஆனாலும் நான் கேட்கிறேன், இந்த போதை பழக்கத்தால, மது புகை உள்ளிட்ட பழக்கத்தால உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயோ இல்ல உங்களுடைய உறவினர்களையோ இல்ல உங்களுடைய அண்டை வீட்டார் நண்பர்கள் இவங்க சந்தித்திருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து சொல்ல முடியுமா? If you have any personal experience, please share. சார், இப்போ எங்க வீட்டு பக்கத்துல வந்து மதுக்கு ரொம்ப அடிமையா இருக்கு சார். ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு கிருஷ்ணா ஊத்தி வீட்டுல கொளுத்தினா சார். இது காரணம் யாரு? மது கொளுத்திட்டாரா? வீட்டுல கொளுத்திட்டாரு சார். இறந்துட்டாங்களா? இறந்துட்டாரு. இது காரணம் யாரு? அரசாங்கம் தானே சார். அரசாங்கத்தின் மீது எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து ஒரு சின்ன மனத்தாங்கல் தான் அவங்க அம்மாக்கும் அவனுக்கும். உடனே போய் டாஸ்மார்க்ல மருந்து அருந்து விட்டு வீட்டுக்கு வந்து தூக்கு போட்டு தொங்கிட்டான். இதுக்கு காரணம் அரசாங்கம் தானே. சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசாங்கம். அரசாங்கம் தான் தன்னுடைய கடமையை உணர்ந்து மது விளக்க அடியோடு விளக்காட்டியும் ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு கொஞ்சம் கம்மியா விநியோகம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் கம்மிப்படுத்த முடியும். கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. வேற யாருக்காவது இதனால பாதிப்புகளோ இல்லாட்டி குடும்பத்திலேயோ இல்லாட்டி நண்பர்களையோ பாதிப்பு இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட தம்பி ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்கான். 8வது தான் படிச்சிட்டு இருக்கான். 8வது படிச்சிட்டு இருக்கான். ஈஸியா வந்து மது கிடைக்குது, டாஸ்மார்க்ல போய் வாங்க முடியுது அவங்களால. 8வது படிக்கிற பையன் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான். உண்மை. அரசு கடைகள்ல வாங்கி குடிக்கிறான். உண்மை. நிறைய பேரு நீங்க ஸ்கூல்ல போய் நீங்க சென்சஸ் எடுத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட டீச்சர்ஸ் வந்து லெட்டர் எழுதிதான் வாங்குறாங்க. நீங்க இதுக்கப்புறம் திருப்பி தண்ணி வச்சுட்டு காலேஜ் வரக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லெட்டர் மட்டும்தான் எழுதி வாங்குறாங்க. மத்தபடி அவங்க ஒன்னும் பெருசா டிசி கொடுத்தலாம் வெளியே அனுப்புறது கிடையாது. சட்டம் தன் கடமையை ஒழுங்கா அதிகமான கண்டிப்போட செஞ்சா மட்டும்தான் வந்து பிள்ளைங்களும் சரி மத்தவங்களும் சரி திருந்துவாங்க. பாருங்க, இதுல கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு கேஸ்ல அவருடைய நண்பர் பக்கத்து வீட்டுக்காரரு குடிச்சிட்டு கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திருக்கிறாரு. அந்த கேஸ்ல தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாரு. தற்கொலைக்கு பல குற்றங்களுக்கு மது காரணமாக இருக்கிறது. தனி மனிதர்கள் மேல சமுதாயம் பார்த்துக்கணும், அவனுடைய ஒழுக்கம் அப்படின்னு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கணுமா? அந்த பையன் எதனால இறந்தான்னு சொன்னீங்க? அவங்க ஃபேமிலில ஏதோ சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுக்கையில இது உனக்கு வேண்டாம்னா அந்த பையன் அடம் புடிச்சு வேணும்னு வாங்கி தர அளவுக்கு அவங்க வளர்த்து வச்சிடறாங்க. அப்ப ஒரு சீசன்ல வந்து ஒண்ணு கிடைக்கலன்னா அவங்களுக்கு அடுத்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன தோணுது? தற்கொலைன்றது. இது சமுதாயத்தோட நோக்கம் இல்ல. இந்த ஒரு தற்கொலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய மன பிரச்சனை பலருக்கு ஏற்படக்கூடியது. ஆனா அது சமூக பிரச்சனையா இருக்கலாம், இல்ல தனி மனித பிரச்சனையா இருக்கலாம். அதை இன்டியூஸ் பண்ணக்கூடிய அந்த மனோபாவத்தை, இந்த சூசைடல் டெண்டன்சிய மது அதிகரிக்கிறது அப்படிங்கிறது சயின்டிபிக் ஸ்டடி சொல்றது. பெண்கள் தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்கள மதுவா ஊக்குவிச்சு இல்ல மதுக்கு அடிமையாக இருந்திருந்தால் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அந்த இளைஞருடைய உயிர் போனதற்கும் அந்த மனிதர் வந்து தற்கொலை செய்து கொண்டதற்கும் காரணம் சிறு வயதிலிருந்தே அவருக்கு வளர்க்கப்படாத ஆளுமை குறைபாடு. அது குடும்பத்தால் தரப்பட்டிருக்க வேண்டும், அவரை சுற்றி இருந்த சமூகத்தால் தரப்பட்டிருக்க வேண்டும். சரியான ஆளுமை வளர்ச்சி இருந்திருந்தா தற்கொலைக்கு போயிருப்பாங்களா சார்? இன்னொன்னு அவங்க சொல்றதுல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கவே செய்து, இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்வதும் கூட அதுல கூட அந்த குடும்ப சூழலுக்கும் எல்லா பிள்ளைகளும் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, எல்லா பிள்ளைகளும் மது பிடிக்கிறது இல்ல, மது பழக்கத்துக்கு அடிமையாகிறது இல்ல. ஆக அதுல இருந்து காப்பாத்துறது இல்ல. வேற அரசாங்கம் தந்து வச்சு குடிக்கிறாங்க, வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு யூ கான்ட் புட் தி ஓனஸ் ஆன் தி கவர்மெண்ட் அலோன். சமுதாயத்துக்கு அந்த குடும்பத்துக்கு நிச்சயம் பொறுப்பு இருக்கு. அத வாங்குறது ஒரு சிறு பையன்னு தெரியுது. அந்த சிறு பையன்னு தெரிஞ்சதுக்கு அந்த மதுபானத்தை குடுக்கறாங்க. சார், அந்த பையன் எப்படி சார் கெட்டு போயிருப்பான்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கனிலே
அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே சார். இப்ப ஒரு பையன் வந்து இப்ப சின்ன வயசுல படிச்சுட்டு இருப்பான் சார். படிக்கிற பையனை யார் சார் கடைக்கு போய் பீடி சிகரெட் வாங்கிட்டு சொல்றது? பெற்றோர் சார். அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து சிகரெட் அடிக்குதுன்னா அதை பார்த்து தான் சார் இந்த பையன் கெட்டு போறான். அவங்க வீட்டுல அவங்க அப்பா தினசரி நைட்டு வரையில தண்ணி அடிச்சிட்டு வந்ததுனால தானே சார் இந்த பையனுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு எப்படி சார் அந்த சரக்கு ஒயின் ஷாப் அந்த கடைக்கு போய் ஏற தைரியம் இருக்கும் சார்? 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கொடுக்க கூடாது என்பது அரசாங்கம் போட்ட விதி. ஆனா இன்னைக்கு இவர் சொல்றது ஏதோ விதிவிலக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. சர்வசாதாரணமா பள்ளி குழந்தைகளுக்கு மது ஆக்சசிபிளா இருக்கு. அப்படிங்கும்போது அரசாங்கத்தை குறை சொல்லாம யார குறை சொல்ல, மது கடைகளை குறை சொல்லாம யார குறை சொல்ல. அதே அரசாங்கம் தான் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஆல்கஹால் எதுவுமே விற்க கூடாதுன்னு தடை பண்றாங்க. எத்தனை பேர் அதை கேக்குறாங்க? பிளாக்ல முன்னாலே வாங்கி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அன்னைக்கு 50 ருபீஸா அதுக்கு மிஞ்சி 100-200 மிஞ்சின பைசா கொடுத்து வாங்கி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அரசாங்கம் நீங்க சொல்றது போல மது கடைகள்லாம் அடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நிப்பானா கள்ளச்சாராயம் காய்ச்சுவான், ஆயிரக்கணக்கு பாண்டிச்சேரி ஓடுவான், பாண்டிச்சேரிக்கு வசூல் அள்ளிடும். அதனாலதான் எனக்கு என்னன்னா ஆந்திராக்கு போவான், வண்டி கட்டிட்டு போவான். அதற்கேற்ற ஒரு சட்டம் அமைக்கப்பட்டா காவல்துறையினர் அதுக்கேற்ற சட்டங்களை ஏற்படுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? நமக்கு ஏற்கனவே போலீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனையா இருக்கு. காவல் காக்கிறத விட்டுட்டு கொலை கொள்ளைய தடுக்கிறது நிறுத்திட்டு எவன் கள்ளச்சாராயம் காய்ச்சறா அப்படின்னு காவல்துறை தேடி ஓடி போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க சொன்ன மாதிரி தனி மனிதர்கள் வந்து கெட்டு போயிட்டாங்க, வீணாயிட்டாங்க, ஒரு குழியில விழுந்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம். அரசாங்கம் அல்லது வந்து உடன் இருக்கக்கூடியவங்க ஒரு கயிறை போடுறாங்க கீழே. இவங்க சொன்ன மாதிரி சட்டங்கள் இயற்றியோ அல்லது பல்வேறு நடைமுறைகள் வந்து இன்னும் அதிகமாக்கியோ ஒரு கயிறை போடுறாங்க. நான் அந்த கயிறை புடிச்சாதான் சார் மேல ஏறி வர முடியும். கயிறு போடுங்க. கயிறு போட்டா பிடிக்க மாட்டான். நான் ஏன் கயிறு போடணும்னு கேக்குறீங்க நீங்க? நான் ஏன் போடணும்னு கேக்கல, விழுந்தவங்க புடிச்சாதானே சார் மேல வர முடியும். போடுங்க, அப்புறம் பிடிக்கிறாங்களா இல்லையா பாப்போம். நீங்க தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அததான் அவங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் செய்யணும், அவங்க செய்யணும், இவங்க செய்யணும், எல்லாரும் செய்யறாங்க. யாரும் இன்னைக்கு செய்யாமல அவங்களால முடிஞ்சது அவங்க செய்யறாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணி அதை யூஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு யார் தயாரா இருக்கா? இன்னைக்கு வந்து மதுல இருந்து வெளியே வர்றதுக்கான மருந்துகள் இல்லையா அல்லது அமைப்புகள் இல்லையா? அது விரும்புற குடும்பத்தார் தான் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க சார். அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டப்படதான் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன் விரும்பினாதான் அந்த கரத்தை பயன்படுத்தி அவர் வெளியே வர முடியும். இருவேறு பார்வைகள் இருக்க, மேலும் பல்வேறு கோணங்கள், பல்வேறு கேள்விகள், பல்வேறு பார்வைகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் நேர்களே. இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், இன்னைக்கு நீங்க உங்கள ஒருவர் சுட்டி காட்டினீங்க, குஜராத்தை பாருங்க, மிசோரம பாருங்க, பக்கத்துல கேரளா எல்லாம் பாருங்க அப்படின்னு. குஜராத் தான் இந்த மது விலக்கு சொல்லும் பொழுது தொடர்ந்து மது விலக்கை தன்னுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்றேன். ட்ரை ஸ்டேட். ஆனா என்னுடைய கேள்வி, அரசாங்க தன்னுடைய கொள்கையா பரிபூர்ண மது விலக்க வச்சிருக்கு. ஆனா அது அரசு செயல்படுத்தக்கூடிய, முழுமையா அரசு செயல்படுத்தக்கூடிய விஷயமா இருந்தா அங்க மதுவே இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து தேர்தல் சமயங்கள்ல மது புழங்குது, இவ்வளவு பாட்டில பிடிச்சோம் அப்படின்னு செய்திகள் வருது. அப்படின்னா அரசுடைய கட்டுப்பாட்டை தாண்டிய ஒரு விஷயம் இது. இது தனி மனிதர்கள் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது அது காட்டலையா? ஒரு தனி மனிதன் நினைச்சா முடிவு நீங்க சொல்றீங்க. இப்ப கொஞ்ச நேரம் புள்ளி விவரம் காமிச்சாங்க, மதுவை விட்டு வெளியில வர்றதுக்கு 50% பேர் துடிக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்? அவங்க அந்த மதுக்கடை தாண்டி போகும்போது அவங்களோட மறுபடியும் அந்த மதுக்கு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அரசு தானே. அந்த டாஸ்மாக் கடைகளை கொஞ்சம் 3 நாளாவது கொஞ்சம் அதுல இருந்து வெளியே அவங்க முயற்சி செய்வாங்கல்ல. நான் மொத்தமா மூடுங்கன்னு அவங்க சொல்றோம், நாங்க உடனே திருத்துங்க அவங்க சொல்ல, ஒருத்தரை கூப்பிட்டு திருத்தங்க நாங்க சொல்ல வரல. இனிமே உருவாகாம கொஞ்சம் தடுக்க முடியுங்களா உங்களால? நாமும் கூட பல போல் செய்தி சார்ந்த பல நிகழ்ச்சிகள் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அதுல காலின் ஷோஸ் எல்லாம் கூட நடத்திருக்கோம், மது பிரியர்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்கோம். அவங்கள ரொம்ப கணிசமானவங்க சொல்றது, அரசுக்கு இந்த கடைகள் திறந்திருக்கிறதுனால நாங்க வரோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு பகுதியில 2 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 1 குறையப்படுது அப்படின்னா அவனோட ஆக்சசிபிலிட்டி குறையுது. 2மே மூடப்படுது அப்படின்னா வேற பகுதிக்கு போறான். ஆனா அவனுக்கு அது வந்து கிடைக்கிறது கஷ்டமாக அதுல இருந்து அவன் விலகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு பல பகுதியில பாருங்க, பள்ளிக்கூடம் இருக்கோ இல்லையோ டாஸ்மாக் கடை இருக்கு. இப்ப அவனுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்கு. இந்த ஆக்சசிபிலிட்டிய நீங்க நிச்சயமா பிராக்டிகலா எல்லா கடையும் மூடுவது அப்படின்னாலும் கூட ஆக்சசிபிலிட்டிய
தடுப்பது குறைப்பது அரசுக்கு பொறுப்பு இருக்கதான் செய்யுது. சார், நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ன பேசணும், ஒரு நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு நாள் கடை அடைக்கும் போது அதற்கு முதல் நாள் நள்ளிரவு வரை கடை திறந்திருக்கு, மறுநாள் அதிகாலையிலேயே கூட்டம் அலைமோதுது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அரசாங்கம் நீங்க சொன்னது போல சில கடைகளை எண்ணிக்கையை குறைக்கும் போது எந்த கடைகள் திறந்திருக்கோ அங்க வருமானம் அதிகமா இருக்கும். இல்ல அவங்க சொன்ன மாதிரி பூரண மதுவிலக்கு அமல்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட அரசாங்க பேருந்துகளையும் அரசாங்க சொத்துக்களையும் சேதப்படுத்தக்கூடிய மனநிலையில இருக்கிற மக்கள் மொத்த கடையை அடைக்கும் போது குடிமகன்களால நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாதுன்றது என்ன சார்? எக்ஸாக்ட்லி அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அரசாங்கம் கடைகள் நிறுத்திட்டாலும் ஏதோ ஒரு வழியில நாடி போயிட்டு இருப்பான். ஆனா எண்ணிக்கை குறையும், கட்டுப்பாடுகள் அதே இருக்கும். இது ஏதோ இவங்களோ இல்லாட்டி நாமோ சொல்றது. WHO உலக சுகாதார அமைப்பு எப்படி மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது சிலர் கேட்பது போல ராவோடு ராவா முடிவெடுத்து நாளையில இருந்து எல்லா மதுக்கடையும் இருக்காது அப்படின்னு சொல்லல. முதல்ல மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையை குறைங்க, பிறகு அது வேலை செய்யக்கூடிய பணி நேரத்தை குறைங்க, விடுமுறை நாட்கள்ல இயங்க செய்யாதீங்க, மது கிடைக்கிறதுக்கான வயசை கூட்டுங்க, இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள், விலையை கூட்டுங்க அப்படின்னு அதெல்லாம் அரசாங்கம் செய்யலாமே. இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, புகையிலைய மட்டும் எந்த ஒரு ஷாப்லயும் சில்லறையா விற்பனை பண்ணக்கூடாது ஒரு சட்டம் போட்டாங்க ரீசெண்ட். ஆனா அது பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பையன் டெய்லி 2-3 அடிச்சுட்டு இருந்தவன் சில்லறையா விற்பனை பண்ண சொன்ன உடனே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சு ஒரே நாள்ல அடிக்கிறான். என்னன்னா இப்போ இவ்வளோன்னு எடுத்தாலும் பாய்சன் தான், ஒரு பாட்டில் எடுத்தாலும் பாய்சன் தான். அது கவர்மெண்ட்க்கு நல்லாவே தெரியும். அப்படின்றப்போ உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை சாவடிச்சுதான் உங்களுக்கு அந்த வருமானம் தேவையா? இப்ப சமீபத்துல மதுரையில நந்தினின்னு ஒரு பொண்ணு மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்து 22 முறை குரல் கொடுத்தாங்க, ஜெயில தூக்கி போட்டாங்க. சார் எந்த சமுதாயம் சார் பின்னாடி போச்சு? அந்த பொண்ணு பின்னாடி அந்த பொண்ணு சமுதாயத்தோட பிரதிநிதி. அதான் சார், ஒரு பொண்ணு தானே சார் போச்சு. அந்த பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சார் போனாங்க? சமுதாயத்தில் எத்தனை குறை சொல்றாங்க சார்? அரசு தானே, அரசாணை கைது பண்ணி இந்த பொண்ணு 2 முறையும் போட்டாங்க. கூடங்குளத்துல இப்ப என்ன பண்ண, சமீபத்துல ஒரு மதுக்கடை ஓபன் பண்றாங்க. மதுக்கடை ஓபன் பண்ண எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு மதுக்கடை இருக்கு, அதுக்கு பிரான்ச்சா இன்னொரு மதுக்கடை ஓபன் பண்றாங்க. இது எங்க கோவில் வளாகம் பக்கத்துல பள்ளி வளாகம் இருக்கு. இதனாலதானே குழந்தைகள் 8 வயதுல குழந்தைங்களை மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதோட காரணம் அதுதான். இப்ப சமீபத்துல மதுரையில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க பெஞ்ச தேடிட்டு போய் ஒரு பையன் குடிச்சிருக்கான் சார். அது எந்த ஒரு இருக்குன்னா அதுக்கு காரணம் அரசுதான் முற்றிலும். ஒரு பள்ளி வளாகத்துல வைக்கும் போதுதான் ஊருக்கு உள்ள இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளோ மற்ற கடைகள் அங்காடிகளோ ஊருக்கு வெளியிலயும், ஊருக்கு வெளியில இருக்க வேண்டிய கடைகள் ஊருக்கு உள்ளே வச்சிருக்கீங்க. அட்லீஸ்ட் இதையாவது குறைங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். உங்களை முற்றிலும் நீங்க குறைங்க, முற்றிலும் குறைங்க, அவனை குடிச்ச கொஞ்சம் திருத்தங்கன்னு சொல்லல, ஒரு ஸ்டெப் எடுங்க. எதுவுமே எடுக்காம வந்துட்டு அரசாங்கத்து மேல குறை சொல்லாதீங்க. என்னதான் பண்றது? ஏதோ சிறப்பு மாதிரி இருக்கு, வாங்கி குடிக்கிறான், நல்லா இருக்குன்னு அவன் குடிக்கிறான். ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கேன்னு வருத்தப்படுறாங்க சார். இப்ப கோயில் பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க சகோதரனு. எந்த கோயில் பூசாரி சார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது கோயில் பக்கத்துல ஒயின் ஷாப் நடத்துறாங்க? மிகப்பெரிய போராட்டம் நடந்து பல இடங்கள்ல போராட்டம் நடக்குது, கடைகள் நீக்கப்படுதா? போராட்டம் நடத்தி தான் சார் வச்சாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மதுக்கடை எடுக்கிறாங்க சார். ஏன் போராட்டம் பண்ணாதான் நீங்க எடுப்பீங்களா? அன்னைக்கு வெள்ளக்காரங்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கொள்ளக்காரங்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம். என்னைக்குமே நம்ம வாழ்க்கை போராடிக்கலாம் போதுமா? இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். இன்னைக்கு மது விலக்கு அப்படிங்கிறீங்க. இன்னைக்கு அரசாங்கம் இத தன் கையில வச்சிட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட இல்லாத ஒரு காலகட்டமும் இருந்தது, டாஸ்மாக் இல்லாத ஒரு காலகட்டமும் இருந்தது. அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு சாராய மரணங்கள் நடந்தன, எவ்வளவு கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தன. இன்னைக்கு நடக்குதா? ஏன்னா அரசாங்கம் கையில வச்சிட்டு இருக்கு. அரசாங்கம் இல்லாத சமயத்துல என்ன பண்றா? கட்டுப்பாடு கிடையாது. கள்ளச்சாராயம் காய்ச்சறான், குடிக்கிறான், சாவறான், குடும்பம் பாதிக்குது. இன்னைக்காவது டேமேஜஸ் லிமிட்டட் அப்படிங்கிற இன்னொரு வாதம் இருக்கு. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மலிவு விலை சாராயம் கொண்டாங்க. இன்னைக்கு அதனால கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அதிக மலிவு விலை சாராயம் டாஸ்மார்க்கையும் நீங்க முற்றிலும் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா மது குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும்ல சார். சார் இவன் பண்ற முட்டாள்தனத்துக்கு அரசாங்கம் என்ன சார் பண்ணும்? திறந்து வச்சிருக்க கடைய சுயநலவோட இப்ப சார் இல்லையா சார்? சுயநலவு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தாச்சு, அதுல இருந்து மீட்டெடுக்கணும்ல. அப்போ தப்பு நான் செய்வேன், ஆனா என்ன ஏன் திருத்தலன்னு அடுத்தவங்களை கேள்வி கேட்பேன். நிச்சயமா அந்த கேள்வி வந்து அரசாங்கத்துக்கு ஒரு சாதாரண தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை விட ஒரு ஒட்டுமொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கவே செய்யும். மக்கள் தான் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத நீங்களே சொன்னீங்க, அவங்களும் சொன்னாங்க. அதே மக்கள் ஒன்று சேர்ந்து ஏன் மதுக்கு எதிராக போராடக்கூடாது? நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. போராடுறோம் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட் அதை ஒரு 2 மாசம் 3 மாசம் கவனிக்குமா, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா? கிடையாது. நீங்க தொடர்ச்சியா போராடுவீங்களா? தொடர்ச்சியா போராடுங்க, அரசாங்கம் தொடர்ச்சியா என்ன பண்ணணுமோ அதை பண்ணும்.
மேலும் பல்வேறு கோணங்கள் பல்வேறு பார்வைகள் எழுந்திருக்க தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் நேர்களே. இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். நான் உங்கள்கிட்ட தான் கேட்க இருக்கின்றேன், இந்த மது புகை மது பிரதானமாக இதனால ஏற்படக்கூடிய தீமைகள் எவ்வளவு அதீதமானது என்பதை மறுப்பீர்களா? அப்படி இருக்கும் பொழுது can we just put the onus on the common man, the society, and just look away? இன்னைக்கு நிர்பயா சம்பவம் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய பல பாலியல் வன்கொடுமைகள், பல விபத்துகள், இன்னும் சொல்ல போனா தற்கொலைகள், இவற்றுக்கெல்லாம் ஊக்கியாக, இன்னும் சொல்ல போனா பல சமயங்கள்ல காரணியாக மது இருக்கிறது. இன்னைக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எடுத்து பாருங்க, இன்னும் பல டேட்டாஸ் எடுத்து பாருங்க, பல இண்டிவிஜுவல் ஸ்டடிஸ் எடுத்து பாருங்க, மது பல குற்றங்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கு. மது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் குடிக்கணும்னு தான் வரையறை இருக்கு. அந்த குறிப்பிட்ட அளவை மீறி குடிச்சாங்கன்னா அது அவங்களதான் பாதிக்குது. அது அந்த தனி மனித அவங்கள மட்டும் பாதிக்கல, சமுதாயத்தை பாதிக்குது, பல பேரோட உயிரை பாதிக்குது, வாழ்வாதாரத்தை பாதிக்குது. அங்கதான் பிரச்சனை. ஆக சம்திங் ஆஃப் திஸ் சீரியஸ் மேக்னிடியூட் இது ஒரு தனி மனித பிரச்சனையா, ஒரு ஏதோ ஒரு சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மட்டுமே பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்ப்பதுங்கிறது ரொம்ப இதை ட்ரிவியலைஸ் பண்றோம்ங்கிறத என்னுடைய வருத்தம். மது அரசாங்கம் மட்டும்தான் கட்டுப்படுத்தணும், அரசாங்கத்தால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார். அரசாங்கத்தால மட்டும் அதை கட்டுப்படுத்த முடியாது சார். பொதுமக்களும் இணைஞ்சு அரசாங்கத்து கூட சேர்ந்து இருந்தா கண்டிப்பா மது கட்டுப்படுத்த முடியும் சார். பட் இனிஷியேட்டிவ் யார்கிட்ட வர முடியும்? நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கொஞ்சம் ஹை லெவல்ல சப்போர்ட் பண்ணுவோம் சார். இருந்தாலும் நாங்க அரசாங்கத்தால மட்டும் அதை நிறுத்தவே கண்டிப்பா முடியாது சார். மது அரசாங்கத்தால மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. பட் இனிஷியேட்டிவ் ஹேஸ் டு கம் ஃப்ரம் தி கவர்மெண்ட். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே இட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல், வழிகாட்டு நெறி. மது அதாவது மருந்துக்காகவே அன்றி வேற எந்த பர்பஸுக்காகவும் மது விற்பனை இருக்கக்கூடாது என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசாங்கத்துடைய கொள்கையா இருக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டு நெறிய நம்ம கடைபிடிக்கணுமா வேண்டாமா? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேட்டு அந்த பாட்டிலையும் போட்டிருக்கு. இன்க்ளூஸ் லங் கேன்சர் வரும் சிகரெட் பிடிச்சா, அதே மாதிரி வாய் புற்றுநோய் வரும். ஒவ்வொரு சினி பிலிம் போடுறதுக்கு முன்னாடியே தியேட்டர்லயும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு சீன் பிலிம்ல வருதா கீழே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் இருக்கு. குடிக்கிறவனுக்கும் அது தெரியும், தெரிஞ்சும் அவன் குடிக்கிறான். தப்பு அரசாங்க பக்கம். இவங்க அவன் தப்பு இல்லையா? ஒண்ணு பண்ணுவோமா, இனிமே விஷத்தை விற்க ஆரம்பிப்போம், எலிமருந்து விற்க ஆரம்பிப்போம். இதை சாப்பிட்டால் உயிர் போகும், இதனால குடும்பம் பாதிக்கப்படும், இதனால பல பல தீமைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கலாமா விஷத்தை? அது கெடுதல். யாருக்கு கெடுதல்? நமக்கு தான் கெடுதல். நாம தான் கெடுதல். விற்கலாம், அரசாங்கம் விற்க வேணாம், சாதாரண கடைகள்ல விற்கலாம். வித்துட்டு இதுதான் போட்டோமே, கீழே பெருசா போட்டோமே, இதனால உயிர் போயிடும் போட்டிருக்கோமே அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிடலாமா? இது சம்பந்தப்பட்டது இல்ல. ஆனா ஐ ஹேவ் another point. லாஸ்ட் வீக் நாங்க ஒரு கல்ச்சுரல்ஸ்க்காக ஒரு கேங்கா போயிருந்தோம். ஒரு ஐவேஸ்ல இருக்க ஒரு காலேஜ்க்காக அங்க போயிருந்தோம். அங்க காலேஜ்ல இருந்த ஏடிஎம் ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் இன் சர்ச் ஆஃப் ஏடிஎம்காக போயிருந்தாங்க. போறாங்க கிட்டத்தட்ட we were waiting half an hour for them. போறாங்க, ஃபுல்லா வைன் ஷாப் தாங்க இருக்கு. ஆன் தி வே ஃபுல்லா வைன் ஷாப் தான் இருக்கு. இன்கேஸ் ஒரு ஆக்சிடென்ட்டே யாருக்கும் ஆகுதாங்க, எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண முடியும்? சோ இந்த அளவுக்கு ஆக்சசிபிலிட்டி வச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய? இன்னொன்னு வேற எந்த விழிப்புணர்வு அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. அதே வேளையில அரசாங்கம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்ல ஈடுபடுது இல்லையா? அது நம்ம யாருமே அவங்க சொல்ல வர பாயிண்ட் அதுதான். அரசாங்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து நான் கேட்கறதுக்கு நம்ம தயாரா இல்ல அப்படிங்கும்போது why just blame the government? இப்ப ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு சொன்னா அது உடனே மாறிடுவாங்களா இந்த மக்கள்? இது வரைக்கும் இப்ப மோடி ஆட்சிக்கு வந்தோடனே அவர் ஒன்னு சொன்னாரு, எல்லாரும் இந்தியன் ப்ராடக்ட் தான் வாங்கணும், அப்படி வாங்கினா நான் அமெரிக்கன் டாலர் எல்லாம் ₹1 அந்த வேல்யூ ₹1 ஆக்கி காக்கிறேன் சுத்தமா சொன்னாரு. அது யாரும் கேட்கலையே. அதே மாதிரி இலவச கல்வின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இலவசமா கல்வியே கொடுக்குமா அதுக்கு யாருக்கும் போகாம காசு கொடுத்து நான் வேற ஒரு ஊர்ல போய் வாங்கி குடிச்சாலும் குடிப்பேன், ஆனா நான் இலவச கல்வி எனக்கு வாங்கி வேணாம். ஆணுரைன்னு ஒண்ணு எல்லாம் அரசு ஆஸ்பத்திரியில ஒண்ணு கொடுக்குறாங்க, அதை யாரும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்களே. காசு கொடுத்து நீங்க உங்க நல்லதுக்கு வாங்கிப்பீங்க. அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதன் தான் இதை திரும்பணுமே தவிர அரசாங்கம் எந்த ரூல்ஸ் போட்டாலும் அதுல கடைசி இது இப்படிதான் நடக்கும். அதுக்காக அரசாங்கம் வருமானத்தை அவங்க பெறணுன்றதுக்காக ஒரு குடிமகனை சாகடிக்கிறது உண்மையா?
நியாயமா? அந்த குடிமகனை யாரும் புடிச்சு வந்து நீங்க குடின்னு சொல்லல. அவனுக்கு சந்தோஷத்துக்கு அவன் போய் குடிக்கிறான். அத அவனா நினைச்சுதான் திருந்திக்கணும். யாரும் நீ குடிச்சேதான் ஆகணும் அரசாங்கம் சொல்றது இல்ல. நீ குடி எனக்கு வருமானம் அதிகமாகும் எந்த அரசாங்கமும் சொல்றது. நாங்க அவனை மாத்தணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டிவி சேனல்ஸ்ல ஒவ்வொரு சேனலும் பாருங்க டேப்லெட் நாங்க இஷ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்டர்நெட் வெப்சைட் எல்லாத்துலயுமே நாங்க அதை பத்தி அவேர்னஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பாட்டிலையும் போட்டுட்டு தான் இருக்காங்க. பாக்குறான், விட்டுடுறான், குடிக்கிறான். அத நீங்க தான் கொஞ்சம் குறைக்கணும். அவன் ஒவ்வொரு தெருக்கு அவன் பாத்துட்டு இருக்கான். அவனால இல்லங்க இன்னைக்கு இந்த பாட்டில் எல்லாம் வைக்கப்படுது, விளம்பர பலகைகள் வைக்கப்படுது, அரசாங்கமே பிரச்சாரத்துல ஈடுபடுது. பட் ஸ்டில் குடிகாரர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா பெருகிருக்கா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. இல்ல டாஸ்மார்க்ல தான் அதிகமான வருவாய் வருதுன்னு. இந்த வருவாய் மதுவை நம்ம விக்காம இருந்தோம்னா அதுல இருந்து வர வருவாயை விட வரி ஏய்ப்பு செய்யறவங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படுற பணம் அவங்க ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கட்டினாங்கன்னா இந்தியாவுடைய எக்கனாமி எப்பவும் முன்னேறி இருக்கும் சார். another point, அவங்க சொன்னது போல டாஸ்மாக் மூலமா வருமானம் வருது, மதுக்கடைகள் மூலமா அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. நிச்சயமா ஒரு வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல நமக்கு இன்னும் பல தடைகள் இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்டடி சொல்லுது அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் மூலமா வருமானம் கிடைக்குது. அதே போல ஹெல்த்துக்காக அரசாங்கத்துடைய செலவு அப்படிங்கிறது பெருகிட்டு இருக்கு. ஏன்னா மதுவினால பல பிரச்சனைகள், பல கோளாறுகள் மக்களுக்கு வர இதே அரசாங்கம் தான் அதுக்கு அந்த ஹெல்த்துக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு இப்படி கிடைச்சா அப்படி கொடுப்பானே? இப்ப ஆலோசனைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சமுதாயத்தில் இருக்க ஒரு நபர் ஏதோ தவறு செய்யும் போது அவங்க ஆலோசனை பண்ணணும், அவங்களுக்கு ஆலோசனை தரணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அரசா இருந்து அதை கட்டுப்பாட்டுன்னு சொல்றோம். ஆலோசனையை ஒருத்தர் கேட்டாலும் கேட்கலாம், இல்லனா விட்டுட்டும் போகலாம். ஆனா கட்டுப்பாட்டை ஒருத்தர் பின்பற்றியதான் சார் ஆகணும். இந்த தருணத்துல ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. மேலும் பல்வேறு கோணங்கள், பல்வேறு பார்வைகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் நேர்களே. நேர்களே, இது பவர்ட் பை யூக்விட் ஐக்விட். இன்றைய நிகழ்ச்சியில மது, புகை உள்ளிட்ட போதை பழக்கங்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது குறித்து விரிவாக பேசி வருகின்றோம். இதோடைய மெனஸ் பாருங்க. இன்னைக்கு இதனால பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, குற்றங்கள் அதிகரிக்குது, ஆக்சிடென்ட்ஸ் பெருகுது. இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கும் மதுவுக்கும் நிச்சயமா நேரடியான பல தொடர்புகள் இருக்கு. சோ இதனால நான் ரெண்டு தரப்பிட்டுமே கேட்க இருக்கிறேன். both of you are on the same page. மது ஒழிக்கப்படணுங்கிறதுல ரெண்டு தரப்புக்கும் மாற்றுக்கிறது இல்லை. யாருக்கு பொறுப்பு இருக்கு அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு மாற்றுக்கிறது. இதனால நீங்க கண்கூடா பார்த்த பாதிப்புகள், அவங்க சொன்னாங்க கடைகள் இருக்கு, ஏடிஎம் இல்லன்னு. இந்த மாதிரி உங்களுடைய நேரடி வாழ்க்கையில நீங்க மதுவினால சந்திச்ச பிரச்சனைகள் என்ன? மது குடித்தவங்களால நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் பாத்திருக்கீங்களா? ஓ, அவங்க மது குடிச்சிட்டு எப்படி அவங்க தாறுமாறா ஓடி அவங்க போய் கீழே விழுந்துப்பாங்க. இவங்க மட்டும் அதை சாகுறது இல்லாம வெயிட்டாப்ல வர எல்லாமே சாவாங்கல்ல. வேற யாராவது கண்கூடா அந்த பாதிப்புகளை, இந்த கொடுமைகளை பாத்துருக்கீங்களா? ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ். Have you witnessed that? Yeah, in my family itself. இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இஷ்யூ ஆகுது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டா அது தேவையில்லாம எங்கேயோ போய் பிரேக்கப் ஆகுது, ரிலேஷன்ஷிப்ஸே பிரேக்கப் ஆகுது. ஒரு சாதாரண பிரச்சனை மது அதை அதிகரிச்சிருக்கு. மதுவுடைய அவங்க பண்றது அவங்களுக்கே தெரியாது. அத சரக்கு அடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் தான் அதோடைய கான்சிக்வன்சஸ் யோசிக்கிறாங்க. தன் இயல்ப ஒரு மனுஷனை அதுல இருந்து விலக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ், கோ அஹெட். இந்தியால 15,000 ஆக்சிடென்ட்ஸ் per year நடக்குது. அதுல 14,000 ஆக்சிடென்ட்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் drunken drives. பட் drunken drive அப்படிங்கிற ஒரு செக்மெண்டே நம்ம ரெஜிஸ்டர் பண்றது இல்ல அப்படிங்கறதையும், அது ரெக்கார்ட்ஸ் பியூரோஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஃபேக்டராவே ரெஜிஸ்டர் ஆகுதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. மேக்சிமம் எல்லா தப்பும் குடிச்சிட்டு தான் பண்றான்னு சொல்றீங்க. அந்த குடிச்சிட்டு ஒருத்தன் பண்ற தப்ப சுத்தி இருக்க சமூகம் ஏன் சார் வேடிக்கை பார்க்கணும்? என்ன பண்ணும்? போட்டு வர்றேன் நம்ம போட்டு அடிங்க சார், தாராளமா அடிங்க. தண்ணி கூட எனக்கு தண்ணி பிடிக்க விடல, பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு தண்ணி பிடிக்க விடல, நான் சண்டை போடுறீங்க. இவன் எனக்கு இதை தரல அப்படின்னு சண்டை போடுறீங்க. அடிநாதத்துல they have a very good point. இன்னைக்கு என்னன்னா மது அப்படிங்கறது முன்னொரு காலத்துல இல்லாட்டி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி
ஏதோ ஒரு அவமானத்துக்குரிய ஒரு செயலா மது பழக்கம் அப்படின்னு ஆகி போய் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா மச்சான் இன்னைக்கு பார்ட்டிடா அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயமா இன்னைக்கு வந்து கல்லூரி இளைஞர்கள் மத்தியில இல்லாட்டி வேலை பாக்குறவங்கள மத்தியில குடிச்சவெல்லாம் முக்காடு போட்டு போன காலம் போய் இன்னைக்கு வெளிப்படையா சரக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நடந்து போகக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கறதா வருத்தம். சோ அங்க சமூகமும் ஒரு பங்காற்றுது. இன்னைக்கு அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறோம், அதே சமயத்துல ஒரு சோசியல் அக்செப்டன்ஸ் வந்துடுச்சோ மதுக்கு. So the society also is to be blamed, இல்லையா சார்? இப்ப நியூ இயருக்கு வந்து 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. யார் டைம் கொடுக்குறது? சட்டம் தான் சார் டைம் கொடுக்குது. நம்ம சோசியல் எத்தனையோ பேர் வந்து சரக்கு அடிக்கிறாங்க. அது யார் டைம் கொடுக்குறது? சட்டம் தான் சார் டைம் கொடுக்குறது. இன்னைக்கு பல பார்ஸ்ல காலைல 3:30 மணி வரைக்கும் தனியார் பார்ஸ்ல பார்க்கிறோம். சோ மோர் யூ ஓபன், கடைகள் அதிக நேரத்துல ஓபனா இருக்க, ஆக்சசிபிலிட்டி இஸ் மோர், அவங்க குடிப்பழக்கமும் அதிகமான நேரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரேடியா அதை குறைக்கலனாலும் கிராஜுவலாவது குறைக்கலாம். எஸ், ஏன் அந்த ஒரு கிராஜுவலா குறைக்கிறதுக்கு நம்ம அமைப்புகள்கிட்ட தயக்கம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சமூகம் வந்து கிட்டத்தட்ட அதை ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சிகரெட் குடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாதுன்னு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? யார் குடிக்காம இருக்கா? மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாருன்னா யார் குடிக்காம இருக்கான்னு கேக்குறாங்க. வந்திருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு குடிப்பழக்கம் தான் மாப்பிள்ளை வர மாட்டான், குடிப்பழக்கம் குடிச்ச ராத்திரி குடிகாரங்க முக்காடு போட்டு போவான். இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்கிறான், பேசிட்டு போறான், இன்னைக்கு ராத்திரி கடலை பாப்போங்கிறான். அவ்வளவு வெளிப்படையா அது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி சொல்றேன். ரூல் ஸ்ட்ரிக்டா இல்லனால பீப்புள் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப எது அந்த சரௌண்டிங்ல இதுவா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தானே பீப்புள்ஸ் எப்பயுமே ஒரு சோசியல் ஸ்டிக்மா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து அரசு விற்றாலும் கூட சமூகம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கும் பொழுது சமூகம் நம்மை நிராகரிக்கும். நம்ம குடிச்சா இந்த சமூகம் நம்மை கேவலப்படுத்தும், சமூகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது, என்னோட நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்னுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது, என்னுடைய சுற்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா அவன் குடிக்க மாட்டான். சோ the society also has a very pivotal role to play. சமூகம் மட்டும் நினைச்சா இதை கட்டுப்படுத்த முடியுமா சார்? அரசோட துணை இல்லாம இந்த சமூகத்தால இந்த மது விலக்க கொண்டு வர முடியாது. கண்டிப்பா முடியும் சார். நான் ஒரு அனுபவம் சொல்றேன். ஒரு பொண்ணு அவங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கு அடுத்த 2 சின்ன பசங்க உண்டு. அவங்க அம்மாவை அடிக்கிறதும் அந்த வீதியில உள்ளவங்க வந்து நம்ம சினிமால பாக்குற மாதிரியே தினம் அந்த வீட்டுல நடக்கும். ஒண்ணும் இல்ல சார், 2 நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகல, நைட்டு அவங்க வீட்டுக்கு போகல. அப்ப இவங்க அம்மா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்கா. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, ஊர்ல அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்படி இன்னார் பொண்ணு இன்னார் வீட்டுல போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா ஆத்திரத்துல வராரு, சாயங்காலம் அதே போல தண்ணி போட்டு வராரு. இது போயிட்டு அவங்க அந்த பொண்ணை வந்து அவர் கூப்பிடுறாரு, நீ என்ன அடுத்த வீட்டுல வந்து உட்காந்துருக்கா, வீட்டுக்கு வர்றியா இல்லையான்னு. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை தான் சார் சொன்னுச்சு, ஒரே ஒரு வாக்கியம், என் கண்ணால பார்த்தேன். அவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்க, அவ்வளவு சண்டை நடக்குது அந்த வீட்டுல. அந்த பொண்ணு சொல்லுது அவங்க அப்பாட்ட, அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர் படிச்சேன், தண்ணி அடிச்சிட்டு வந்து சொந்த பொண்ணையே ஒரு அப்பாக்கு எடுத்துட்டாரு, நீங்க தண்ணி அடிச்சிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள வர எனக்கு பயமா இருக்குப்பான்னு சொன்னது சார். அந்த அப்பா அது பிறகு குடிக்கவே போகல, நல்லபடியா ஒரு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போனாரு. இன்னைக்கு அந்த குடும்பமே நல்லா இருக்கு சார். கண்டிப்பா தனி மனிதரோ சமூகமோ ஒரு முயற்சி எடுக்கும் போது ஒரு மனிதன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார். இது என்னுடைய சொந்த அனுபவம். நாங்களும் போராடிட்டே தான் இருக்கோம். சமுதாயம் எங்களால எவ்வளவு போராட முடியுமோ போராடிட்டே தான் இருக்கோம். ஒரு 2 மாசம் அந்த மீடியா பாக்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு அரசாங்கமே அந்த மீடியா என்ன சொல்றாங்க, இனிமேட்டு அதை போக்கஸ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களோட பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுல இருந்து எங்களுக்கு அவங்களோட சப்போர்ட் கூட கிடைக்காம போயிருது. இதனால மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டும் குறையுதுல சார். ஏன் மீடியா தான் பாக்கணும், அரசாங்கம் தான் பாக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு 10 மணிக்கு மேல டாஸ்மாக் திறக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டாலும் எத்தனை கணவர்மார்கள் வீட்டுல வாங்கிட்டு வந்து மனைவி முன்னாடி குடிக்கிறாங்க, அதை மனைவி சகிச்சுக்கிட்டு போறாங்க. ஏன் சகிச்சுக்கிட்டு போறீங்க? அந்த இடத்துல கணவர் அடிப்பாருன்னா அடுத்தா எதிர்த்து கேளுங்க, நீ பண்றது தப்பு, உன் புள்ள நாளைக்கு இந்த மாதிரி வரும்னு கேட்டு பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள கேட்டாதானே சமுதாயத்துல கேட்க முடியும். அப்படின்னு பார்த்தா எத்தனையோ வீட்டுல கொலை விடுது, கற்பழிப்படுது, அதே நீங்க என்ன சொல்றீங்க? கேளுங்கன்றீங்களா? எத்தனையோ வீட்டுல வந்து தற்கொலை நடக்குது, கணவன் எடுத்து மனைவின் கொலை வருது, சிறுவன் கொலை, அதெல்லாம் என்ன சொல்றீங்க? கொலையா போற அளவுக்கு ஏன் வைக்கணும்? கணவன்ட்ட அதை கேட்கணும். மிருகமா மாறிடுறாமா. இப்போ நீங்க ஒரு நீங்க சொன்னது போல அது ஒரு நல்ல தகப்பன் இருக்கலாம், அந்த ஒரு மதுவும் கூட கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் வச்சிட்டு இருக்கிறவா இருக்கலாம். ஆனா பல பேர் நல்ல மனிதர்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த மதுவோட பழக்கம் ஆழமாக 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 அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன் போய் ஒரு மிருகமா மாறும்பொழுது ஒரு மனித இயல்புல இருந்து கெட்டு போய் தான் வந்து இந்த கொடுமைகள்லாம் நிகழ்த்துறான். நிர்பயா சம்பவத்துல அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏன் அந்த அளவுக்கு மிருகத்தனமா மிக கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படிங்கிறது தகவல்.
So, ஒரு ஆல்கஹால் ஒரு மனுஷத்தன்மையை கெடுத்து மிருகத்தன்மையை கொண்டு வருது. சோ அங்க எந்த நீதியும் எந்த போதனையும் ஈடுபடுறது இல்ல சார். அது மது விக்கிறத இட் ஷுட் பி டேக்கன் as a crime சார். எப்படி கொலையாளிக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படுதோ அதே மாதிரி மது விற்பனையாளர்களுக்கும் தக்க தண்டனை கொடுக்கப்படணும் சார். சார் இறுதியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். ஒரு 30 நாள் இது என்ன மாசம் சார்? பிப்ரவரி மாசம். மார்ச் 1ல இருந்து மார்ச் 30ஆம் தேதி வரை வைப்போம் சார். ஒயின் ஷாப் எல்லா ஒயின் ஷாப்லயும் இருக்கிற ஒயின் ஷாப் அப்படியே இருக்கட்டும், திறக்கிற ஒயின் ஷாப் அப்படியே திறக்கணும் சார். ஒரு இளைஞன் ஒரு சமுதாய மக்கள் யாருமே அந்த கடைக்கு போகாம ஒரு பாட்டில் கூட சேல்ஸ் ஆகாம இருக்குங்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்? அப்படி இருந்தா மார்ச் 31 சார் கடை அடைக்க சொல்றேன். கடை அரசாங்கமே அடைக்கும் சார். ஏன் அவன் அடிமையாயிட்டான், அவன் வரமாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இந்த கடையை மூடிட்டு நீங்க அப்படியே நான் மாத்தி சொல்றேன், இந்த கடையை மூடிட்டு மது குடிக்கிறவனுடைய அளவு குறையதா, அவன் இதை தேடி போகாம இருக்கானு பாக்கணும்னு சொல்லுங்க. அது நியாயமான கேள்வி. நான் திறந்து வைப்பேன், யாரும் வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி கேள்வி? நான் வீட்டை திறந்து வைப்பேன், யாரும் கொள்ளையடிக்க கூடாது. அது கொள்ளையடிச்சா அது அவனோட தனி மனித ஒழுக்கம் இல்லைங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? மது பழக்கம் கட்டுக்குள் இருக்க வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல இந்த இளைஞர் அணியில. ஆனா அதுல யாருக்கு அதிகம் பங்கு இருக்கிறது அப்படிங்கறதுலாம் இந்த ரெண்டு அணியும் மாறுபடுகிறது. நிச்சயமாக எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது, சமுதாயத்துக்கு பங்கு இருக்கிறது, தனி மனிதர்களுக்கு, குடும்பத்துக்கு, அரசாங்கத்துக்கு அப்படின்னு எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. WHO பல கட்டுப்பாடுகளை அரசாங்கங்களுக்கு, அதாவது மது கடைகளுடைய திறப்பு, விற்பனை இது சார்ந்த பல கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரைகள் கொடுக்கிறது. அரசாங்கம் மட்டுமே இந்த ஒரு பணியில இந்த சுமை எடுத்துக்க முடியாது. சமுதாயத்துக்கு, குடும்பங்களுக்கு, தனி மனிதர்களுக்கும் நிச்சயமாக பங்கு இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய ஒரு பணி அப்படிங்கறதுல மாற்றுகிறது இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இரண்டு அணிகளுக்கும் நன்றி கூறி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.